செய்தி. சாம்பவர் வடகரை அருகே அரசு பேருந்து லாரி நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் 20 பேர் காயம் என்று தற்பொழுது தகவல் கிடைத்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கணேஷ்குமார் இணைப்பில் உள்ளார். கணேஷ்குமார், வணக்கம். தென்காசியில் அரசு பேருந்து மற்றும் லாரி மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது? கூடுதல் விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. தென்காசி மாவட்டம் செங்கோட்டையிலிருந்து இலத்தூர், ஆய்க்குடி, சாம்பவர் வடகரை வழியாக சுரண்டைக்கு அரசு பேருந்து ஒன்று இயக்கப்பட்டு வருகிறது. இந்த பேருந்து இன்று காலை வழக்கம் போல சுரண்டையிலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு சாம்பவர் வடகரையை கடந்து வந்து கொண்டிருந்தது. அப்போது கேரள மாநிலம் எர்ணாகுளத்திலிருந்து நெல்லையை நோக்கி கண்டெய்னர் லாரி ஒன்று அதிவேகமாக வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சாம்பவர் வடகரையை கடந்து ஆய்க்குடி செல்லக்கூடிய சாலையில் பெட்ரோல் பங்க் அருகே அரசு பேருந்து சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநர் கண் அயர்ந்ததாக கூறப்படுகிறது. அப்போது எதிரே வந்த கண்டெய்னர் லாரி மீது நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது. கண்டெய்னர் லாரி ஓட்டுநர் சுதாரித்து கொண்டு லாரியை உடனடியாக நிறுத்தியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்ட போதிலும் லாரியும் அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 20க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயம் அடைந்துள்ளனர். விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் சாம்பவர் வடகரை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்ததுடன் படுகாயம் அடைந்த பேருந்து பயணிகளை உடனடியாக தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் தென்காசி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த விபத்தில் 20க்கும் மேற்பட்ட பெண் பயணிகள் மற்றும் குழந்தைகள் படுகாயம் அடைந்துள்ளனர். இந்த விபத்து குறித்து பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் கூறும்போது, அரசு பேருந்து ஓட்டுநர் கண் அயர்ந்ததாலேயே இந்த விபத்து ஏற்பட்டதாக குற்றம் சாட்டினர். மேலும் தனியார் லாரி கண்டெய்னர் லாரியினுடைய ஓட்டுநர் சுதாரித்து கொண்டு உடனடியாக லாரியை நிறுத்தியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இந்த விபத்து குறித்து சாம்பவர் வடகரை போலீசார் அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் லாரி ஓட்டுநர்களிடம் துரித விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் இப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி கணேஷ்குமார்.